ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பாகக்காய் வச்சு ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம். கிறிஸ்பியான சிப்ஸு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஈஸியான ரெசிபி, கசப்பே இருக்காது. பாகக்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5 பாகக்காய் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா வட்டமாக வெட்டி அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துருங்க. நல்லா வட்ட பீஸாக கொஞ்சம் மீடியம் தின்னாக போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாமல் போடாதீங்க, மீடியம் சைஸாக போட்டுக்கோங்க. அதில் உள்ள விதையெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி எல்லா பாகக்காயும் நீங்கள் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. வந்து அந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாகக்காய் வந்து கசப்பு தெரியாது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. மூடி வச்சிருங்க. இப்போ வந்து அது நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 நேரம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க. அது நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஒரு பவுல் ஒரு இதில் அரிப்பு மாதிரி இருக்குல்ல, தண்ணி வடிவுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இப்படி தண்ணியிலேருந்து உப்பு போட்டேன்னா அந்த கசப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது பாருங்கள். கசப்பு இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு தேவையான பார்த்து போடுங்க. ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு க்ளீன் பண்ணிருக்கிறதுனால உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பாகக்காய் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைப்பட காரம் போடுங்க. கலர்லாம் எதுவுமே போடாதீங்க. இடத்துல எண்ணெய் நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கோடா மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன். நல்லா பக்கோடா மாதிரி நீங்கள் அப்பப்போ சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.